அனைவருக்கும் வணக்கம். என்னோட இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் இனிமேல் இயற்கை விவசாயம் மற்றும் எங்களோட விவசாய பயணத்தை பற்றியான வீடியோக்கள் தான் போடப்படும். சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால எப்பவுமே இந்த விவசாய நிலம் மேலேயோ இல்லை எங்கேயாவது ரொம்ப க்ரீனரியாக பார்க்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே அது மேலே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது கார்லேயோ பைக்லேயோ போகும்போது கூட அந்த வழியாக போகும்போது கூட நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், அந்த காற்று வாங்கிக்கிட்டே போவோம். இது வந்து சிட்டி லைஃப்பில் வாழ்கிற நிறைய பேருக்கு இதை அவங்க ரிலேட் பண்ண முடியும் நான் சொல்கிறத. ஆனால் ஒரு நல்ல தோட்டம் அமையாதுன்றது எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த லேண்டை வாங்கினோம். ஏன்னா ஒரு மோர் தென் ஒரு 6 to 7 இயர்ஸாக நாங்கள் நிறைய இடத்துல தேடி அலைஞ்சோம். ஏன்னா சென்னைக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயும் இருக்கணும், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் ரொம்ப தேடி அலைஞ்சு தான் கடைசியாக இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு தோட்டம் வாங்குறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எங்கள் அப்பா தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த மாதிரி ஃபார்மிங் மேலே கார்டனிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வீட்டு மாடியிலேயே இந்த மாதிரி அழகான ஒரு டெரஸ் கார்டன் ஒன்று ரொம்ப வருஷமாகவே வச்சுருந்தோம். மோர் தென் ஒரு 60 to 70 பிளான்ஸ் கிட்ட. அதில் காய்கறி, பழம், கீரை, அப்புறம் பூக்கள், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். கிரே வச்சுருந்தோம், காடை, கோழி, இப்பயுமே கோழி இருக்குது, முயல், எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ இதை கொஞ்சம் லார்ஜராக பண்ணோன்றதுக்காக தான் ஒரு ஏக்கர் மாதிரி தேடிட்டு இருந்தோம். அது சொன்ன மாதிரி ஒரு இத்தனை நாள் ஆச்சு அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு 3/4 ஏக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி வாங்கினோம், என்னென்னலாம் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட இந்த கனவு தோட்டத்துக்கு ஆதினிஸ் அடவி அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். ஆதினின்றது என்னோடய 3 வயசு பொண்ணு பேர். அடவினா காடுன்ற பொருள். சங்க இலக்கியங்களில் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஆகணும் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு பிளானு. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க லேண்டுமே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு லேண்டு பார்க்குறப்போ எடுத்த இமேஜ். இது நீங்கள் பார்த்தா தெரியும். பைக்கில் போயிட்டு தான் போய் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன ப்ராசஸ்ன்றதை அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போது நான் இதை வாங்கி 1 year ஆக போகுது. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட்டில் தான் இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா, ஒய்ஃபு, தங்கச்சி எல்லாரையுமே கூப்பிட்டு அப்போ தான் காமிக்கிறேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மம்மி இதுதான் இதான் ஸ்டார்டிங். வந்துட்டான். போங்க போங்க. இந்த பார்டர் வரைக்கும் நம்மளோட லேண்டு. இந்த பார்டர்லேருந்து அந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்து. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் இந்த பார்டர். மழை வேற பெய்யுது. சூப்பராக கிளைமேட். அதான் பழவேற்காடு தான் அதோட எக்ஸ்டென்ஷன். சம்யுக்தா என்னாச்சு? நாங்கள் வாங்கின உடனே திருப்பியுமே எதுவும் பண்ணலை. ஸோ எங்களுக்கு விற்றவங்களே அவங்க நெல் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அதுக்கே விட்டுட்டோம் அவங்களுக்கு. ஸோ நெல் போட்டாங்க. நெல் போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம நிலத்தை சும்மா போடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இருந்தது. பட் கொஞ்சம் ஃபண்டு பிரச்சனையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபென்சிங் போடணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலைலாம் பார்க்கணும்.
அதனால் வந்து அவங்ககிட்டே கொடுத்துருந்தோம். அவங்க நெல் போட்டு நான் சும்மா வாரம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் சும்மா போய் பார்த்துட்டு வருவேன். பார்த்துட்டு நமக்கே வந்து ஒரு 70 கேஜிஸ் கிட்ட போட்டு முடித்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கைஸ் இதுதான் வந்து பஸ் ரோடு. பஸ் இது வழியாக தான் போகும். இது வழியாக போய் இப்படி நேராக போகும். ஸோ இப்படி போய் ஊர் பழவேற்காடு அது வரைக்கும் போகலாம். இங்கேருந்து பழவேற்காடு ஐ திங்க் மோர் தென் 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம லேண்டு வந்து இந்த ரோட்லேருந்து உள்ளே போனீங்கன்னா வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மண் ரோடு இருக்குது, டிராக்டருக்கு போகிற ரோடு, காரும் போகும். ஸோ அது வழியாக நம்ம போய்க்கலாம். நம்மளுக்கு ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஆக்சஸபிள் இருக்குது. நான் உங்களுக்கு லேண்டு கிட்ட போகும்போது அங்கே போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைஸ் அரிசி வாங்கியாச்சு. நம்ம லேண்டுக்கு வந்திருக்கேன். அரிசி காமிக்கிறேன். 70 கிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எள்ளு பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஆடியோ ஏன் கட் பண்ணுறேன்னா அங்கே ஓவர் காற்று, உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எதுவும் கேட்காது. ஏன்னா பக்கத்தில் இந்த ஆறு இருக்கிறதுனால காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு அங்கே போனோம்னா அரிசியை வாங்கிட்டு பின்னாடி அந்த ஊரில் என்ன வழக்கம்னா எள்ளு போட்டுருவாங்க அதே லேண்டில். ஸோ உழுதுட்டு அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு, ஏன்னா எள்ளு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த செடியை. ஏன்னா எங்களுக்குமே எல்லாமே புதுசுன்றதுனால அதை பார்க்க போயிருந்தேன். அதுக்கு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெயாவோ இல்லை எள்ளாவோ தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எள்ளு ஆட்டினா தான் நம்மளுக்கு அந்த நல்லெண்ணெய் கிடைக்கும், சீசேம் ஆயில். அதுக்காக வந்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒரு ஏப்ரல் மே மிடில் வந்து நடக்கிற விஷயம். ஸோ அந்த எள்ளு எடுத்ததுக்கப்புறம் அவங்கள எதுவுமே போடாதீங்க, கொஞ்சம் லேண்டை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஃபென்சிங்கோ இல்லை கிணறு எடுக்கிற வேலையை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு பேர் லேண்ட், எதுவுமே இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, கிணறு எதுவுமே இல்லை. இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணணுமோ, ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போனேன், சொசைட்டியில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அப்புறம் சிட்டாடங்கள் இதெல்லாம் வாங்கி எதெல்லாம் அப்ளை பண்ணணுமோ எல்லா விஷயமும் நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப்பு கிடைக்குமான்றதை பார்த்து நிறைய அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கிணறு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம். யாருமே நாங்கள் கேட்டது 20 அடி, ஆனால் 10 அடிக்கு மேலே யாருமே நோண்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லூஸான மண், இடிக்கார விழுந்துடும், உள்ள ஆள் மாட்டிப்பாங்க கிணறு நோண்டும் போது, ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டாங்க. நாங்களும் ஒரு 20 பேருக்கு மேலே செக் பண்ணி பார்த்தோம், யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு மாதமாக தெரிஞ்சோம். இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது ஒரு கிணறு எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் பண்ண போகிறோம், போர் போட வேணாம் அப்படின்னு நினச்சோம். சரி பரவாயில்லன்ட்டு அப்புறம் ஹேண்ட் போர் போடுறதுக்கு விசாரித்து, அதுக்கு முன்னாடி தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தண்ணி ஓட்டம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். வந்து ஒரு ஒருத்தர் வர சொல்லியிருந்தோம். அவர் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே. அது ஒரு பெரிய லக் எங்களுக்கு. அந்த கோயிலில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை ஒன்று போட்டுட்டு மூடிதான் இருந்தது. அது சுற்றி நல்ல பனைமரம், ஃபுல்லாக பனங்காடு தான் அங்கே எல்லாமே. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சின்ன ஒரு பூஜை ஒன்று போட்டுட்டு அப்புறம் அவர் வந்து தண்ணி ஓட்டம் பார்த்துருந்தார். நீங்கள் இப்போ வர வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஸ்ட்ரைட்டாக நின்றுமா? அவர் ஒரு இடம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தார். அந்த இடத்துல நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு அன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். கைஸ் ஃபைனலாக வந்து போருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வந்து தண்ணி அரேஞ்ச் பண்ண முடியுமா கேட்டாங்க ஒரு ட்ரம்மில். ஸோ லாஸ்ட்டில் ஒரு ஆற்று பண்ணை இருக்குது, அங்கே போய் கேட்டு வரேன். அவங்க வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இறக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கழனியில். வாங்க பார்ப்போம். ஹேண்ட் போர் தான் போடுறாங்க.
ஒரு 7 ஃபீட் கிட்ட இப்போதைக்கு எடுத்திருக்காங்க ஆழம். ஸோ நான் இங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டென்ட்டு பிச் பண்ணிவிட்டு பனைமரத்துக்கு கீழே இங்கே தான் கொஞ்சம் நிழல் இருக்குது. ஒர்க்கு ஆப்போசிட், நம்ம இந்த கழனி வேறு கழனி, ஆப்போசிட் அந்த கழனியில் நடந்துகிட்ருக்கு. நம்ம கழனியில் இன்னும் எவ்வளோ தூரம் போனால் தண்ணி வரும்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். தண்ணி வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிற்கல அன்றைக்கி 8 அடியிலே தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 22 அடி வரைக்கும் நோண்டினாங்க. அதுக்கப்புறம் பாறைன்றதுனால ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக மண் போட்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், மூட்டெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி இதுதான் போகிற வழி. அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் ஈவினிங்கு. போகிற வழி ரோட்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து நேராக போனீங்கன்னா அடுத்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஹைவே. ஸோ ஹைவேலேருந்து போயிடலாம். ஜஸ்ட் அந்த சீனரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ்க்கு போய் ஒரு 1 HP மோட்ரு பார்த்து இது பெட்ரோல் பம்ப், இது மேனுவல் பம்ப்பு. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம லேண்டுக்கு எடுத்துகிட்டு போய் அசம்பிள் பண்ணி இந்த பைப்பு இந்த மற்ற ஆக்சசரிஸ்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா தண்ணி மேலேயே தெரியுது, மேலே ஒரு 5 ஃபீட்லேயே தண்ணி இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா சரி நம்ம இதை பெட்ரோல் கொஞ்சம் ஊற்றி நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக, பிகாஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மோட்டரை ஹேண்டில் பண்ணுறோம், இது மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் மோட்டரை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏர்லாக் பிரச்சனை இருந்தது. தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணி மோர் தென் ஒரு 2 hours 3 hours கிட்ட ட்ரை பண்ணோம். கடைசியாக ஒரே ஒரு தடவை வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்தது. ஸோ ஓகே, ஒர்க் ஆகுது, இது வேலை செய்யுது அப்படின்ற ஒரு ஹோப் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி ஓகேன்னு ட்ரை பண்ணி கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து இதான் நடந்தது. இது வந்து ஒரு ஜூன் 3rd வீக் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்பீங்கன்னா, நம்ம வந்து ஃபென்சிங் போடணும் நெக்ஸ்ட்டு. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. உள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது ஃபென்சிங் போடணும். அதுக்கு வந்து உயிர்வேலிக்கு வந்து நான் ரொம்ப நாளாக விசாரிச்சுட்டு இருந்தேன், எல்லாருக்கிட்டையுமே யூடியூப்பில் பார்த்து விசாரிச்சு ஒரு கான்டாக்ட் கிடச்சி அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மிங் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் தப்பாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.